பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோட இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். பயம் இல்லாம மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட். பல நாள் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. சிங்கப்பெண் படை. எஸ், நம்ம பெண்கள் பாதுகாப்புக்காக இன்னைக்கு அவரு இறங்கி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே சொல்லதுக்கே பெருமையா இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னொன்னு, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, டைரக்டா மக்கள் சிஎம் விஜய் சார்ட்ட கேட்கிற ஒரு விஷயம், நீங்க 100 யூனிட் இலவச கரண்ட் கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்க என்ன இலவசமா மக்களுக்கு கொடுத்தாலும் திட்டங்களோட திட்டங்களா ஒரு திட்டமா அது போயிடுங்க. ஆனா இந்த விஷயத்த நீங்க நிகழ்த்தி காட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் எந்த குற்றமும் நடக்கல அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன், 2031 மறு சட்டமன்ற தேர்தலில் நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஒரு பெண்ணும் வீட்டை விட்டு வெளியில வரும்போது தான் பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருவா அப்படின்னு ஒரு தாய்மார்களும் உணரும் நிலை இன்னைக்கு கண்டிப்பா வரணுங்க. இது ஒரு முதலமைச்சருடைய வார்த்தை மட்டுமே கிடையாது, இது ஒரு பெண்ணோட ஒரு கனவுங்க. வரலாற்று நிகழ்வா இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் படை ஒரு பிரம்மாண்டமா நடந்திருக்கு. ஒரு பெண்ணும் இதுக்கு ஏகப்பட்ட, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம், இதுக்கு அவ்வளோ பேர் நியமிச்சிருக்காங்க, அவ்வளோ பேர் உழைக்க போறாங்க. இதை மட்டும் நீ சாதிச்சு காட்டிட்டேன்னா நீ தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு ஒருத்தனும் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இது பயங்கரமா இருக்குங்க. ஒரு உணர்ச்சிகரமான நிறைய தருணங்களை மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு இந்த விழாவில், இந்த நிகழ்வுல நடந்த முக்கியமான மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படை வீரர்கள் எல்லாம் பாத்தீங்களா, இவங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா செயல்பட்டாங்க. அதெல்லாம் தளபதி அவர்கள் பார்த்து என்ன பண்ணிட்டாரு, அவருக்கே ஒரு சல்யூட் அடிச்சு ஒரு மரியாதை கொடுத்தாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு தாய்மார்களும் சரி, சகோதரிகளும் சரி, பாதுகாக்க போற அந்த வீரர்களுக்கு தரப்பட்ட அந்த அங்கீகாரம் தான் இது. பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு நடக்கிற கொடுமைகளை நினைக்கும் போது என் மனம் ரொம்ப கலங்குது அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சோ அந்த வார்த்தையில இருந்து அந்த வெறும் அப்படியே ஒரு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாருங்க. அது வேற அரசியல் இல்ல, ஒரு தனி மனிதனோட ஒரு உண்மையான வலிங்க. அது 1 இல்ல 2 இல்ல 354 கோடி இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இந்த முதலீட ஒரு மிகப்பெரிய முதலீட நான் பாக்குறேன். 2500 செங்கப்பெண்களுங்க. இனி பாதுகாப்பு அப்படிங்கிறது காவல்துறையோட மட்டுமே நின்று விடாது. பெண்கள் தலைமையிலான அந்த அதிரடி சிங்கப்படைய கலம் இருக்க போறாங்க. எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. இன்னொன்னு, இந்தியாவிலேயே முறையா ட்ரோன் பேட்ரோல் கொண்டு வர போறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, வானத்திலிருந்து பெண்களை கண்காணிக்கிற ஒரு தொழில்நுட்பமா இதை பாக்குறாங்க. இந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா மேல இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே வரும், நீங்க பார்த்திருப்பீங்க. இது அப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நைட் நேரத்துல இருக்கட்டும், இல்ல இது மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும், கேமரா இருக்கும், அது எங்க உட்காந்துட்டோ அவங்க எங்கேயே அதை வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது உண்மையிலே ஒரு சேஃப்டி ஜோன்ல இருக்கிற மாதிரி ஒரு பெண்களுக்கு. ஸோ இந்த 3 சிஸ்டமுமே பயங்கரமா இருக்கு. 354 கோடி ஒதுக்கீடா இருக்கட்டும், இல்ல 2500 பெண்களை அவங்க நியமிச்சதா இருக்கட்டும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் இருக்கு, நியமிச்சு ஒரு முக்கியமான பொறுப்புலையும் இருக்காங்க அந்த பெண்களுக்கான ஒரு உரிமையா இருக்கட்டும். இன்னொன்னு, கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் பேட்ரோல் இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவே இருக்கு. கிரௌடு பிளாஸ்ட் ஆற மூமெண்ட் ஒண்ணு சொல்லுவா, இனி பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா அது கனவுல நடக்காது. குற்றவாளிகளுக்கு 0 டாலரன்ஸ் அப்படின்னு முழங்கிருக்காருங்க முதல்வர் விஜய். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். இது கேட்டுட்டு கிரௌடே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அதே சமயம் இன்னொரு சூப்பரான விஷயம், நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுல அவரு காட்டுற அந்த பொறுப்புணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது சட்டத்தோட நீதியை இன்னுமே பலப்படுத்துது. ஏன்னா இப்போதைக்கு ஒருத்தங்களை ஒரு சந்தேகப்பட்டு ஒருத்தவங்களை புடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை நிரபராதியா அவங்க இருக்கிற பட்சத்துல அவங்கள நீங்க தண்டிக்க கூடாது. எல்லா நாட்டிலையும் சொல்றதுதான், நிரபராதிகள் என்னைக்குமே தண்டிக்கப்படக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்கள சிவியரா ஆக்ஷன் எடுப்பது உறுதி. ஆனா அவங்களோட தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விசாரிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாகுவாங்க. சட்டப்படி நிறைய தண்டனைகள் நடக்கும், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காருங்க இன்னைக்கு.
ஒரு எமோஷனல் மொமெண்ட் ஒன்று சொன்னாருங்க. என்ன அப்படின்னா, சமூகம் மாற வேண்டும் நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல தனி மனித ஒழுக்கம் மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வீட்டு பெண்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், மகள்களா இருக்கட்டும், இன்னைக்கு பயம் இல்லாம ஒரு இடத்துக்கு போய் படிக்கிறாங்க, ஒரு வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு வராங்க. அவங்க நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வீட்டுக்கு நிம்மதியா வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மிகப்பெரிய இலக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பயங்கரமா பேச்சுக்கிறாங்க. இது வெறும் திட்டம் மட்டும் இல்ல, ஒரு தமிழக பெண்களுக்கான ஒரு கேடயம் மாதிரி இந்த சிங்கப்பெண் ஆயுதப்படையை நாங்க பாக்குறோம். ரொம்ப அதிரடியா நாங்க கொண்டு வந்த இந்த சிங்கப்பெண் படை இனிமேல் பெண்கள் பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கப்படும் அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்கிறாரு. சோ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான் இது ஒரு மிகப்பெரிய இலக்குங்க. தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய இலக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்துல இது நடந்துகிட்டே தான் இருக்கு. பாலியல் துன்புறுத்தலுக்கும் பெண்கள் பாதுகாப்பே கிடையாது, எந்த ஆட்சியிலையுமே கிடையாது. இந்த ஆட்சியிலையுமே ஸ்டார்டிங்ல ஏகப்பட்ட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. இந்த சிங்கப்பெண் படை ஒரு மாற்றமா கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க, எல்லாம் ஓகே. இதை மட்டும் நீ சாதிச்சு காட்டிட்டேன்னா நீ வேற லெவலியா அப்படின்னு பிகில்ல சொல்ற மாதிரி தாங்க. உண்மையிலே சொல்றேன், இது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க இலவசமா என்ன கொடுத்தாலும் சரி, இல்ல 100 யூனிட் ஃப்ரீயா கொடுங்க, கரண்ட் கொடுங்க, இல்ல விவசாய கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், என்ன வந்தாலும் திட்டத்தோட திட்டமா போயிடும். ஆனா இந்த விஷயத்த நீங்க நடத்தி ஜெயிச்சு காட்டிட்டீங்க அப்படின்னா இனி எல்லா வருஷமும் நீங்க முதல்வராகவே நிம்மதியா இருக்கலாம். மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள் உங்களை இப்ப எப்படி நம்பிக்கையா உங்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க ஒரு வருஷமும். சோ நீங்க இந்த சிங்கப்பெண் படையை பத்தி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். நம்மள இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அரசியல் அப்டேட்டா இருக்கட்டும், இல்ல ஃபேக்ட்ஸா இருக்கும், ரியாலிட்டி கண்டென்ட்டா இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையுமே உடனுக்குடன் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நீங்க மொபைல் வழியாவே நீங்க பாத்துக்கலாம். சோ நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.